guys, நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா அதர் எக்ஸசைஸ் 24 தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 14.96. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிசம்பர் 31, 2016க்கான பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. சன் லிமிட்டெட்க்கும் மூன் லிமிட்டெட்க்கும். இங்கே வந்து சன் லிமிட்டெடுன்றது ஹோல்டிங் கம்பெனி, மூன் லிமிட்டெடுன்றது சப்சிடரி கம்பெனி. இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஷேரையும் 10 ரூபாய்க்கு விற்றுருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 1116க்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஃபார் தி இயர், இந்த இயர்க்கான ப்ராஃபிட்டையும் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டார்ஸ், ஃபிக்ஸ்ட் அசட், மூன் லிமிட்டடில் சன் லிமிட்டட் வந்து எவ்வளோ ருபீஸ் பே பண்ணி ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 60,000 பே பண்ணி வாங்கியிருக்காங்க ஷேர்ஸை. நெக்ஸ்ட்டு டெப்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதர் கரண்ட் அசட் கொடுத்துருக்காங்க. லிமிட்டட் வந்து ஜூலை 1, 2016 அன்னைக்கு 4000 ஷேர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க மூன் லிமிட்டட் கிட்டேருந்து. ஒவ்வொரு ஷேரையும் 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு 7500 மதிப்புள்ள ஸ்டாக்கை வந்து சன் லிமிட்டட் வாங்கியிருக்காங்க மூன் லிமிட்டட் கிட்டேருந்து. அதில் சன் லிமிட்டட் வந்து எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்கன்னா விற்றுருக்காங்கன்னா 25% விற்றுருக்காங்களாம். நெக்ஸ்ட்டு மூன் லிமிட்டடோட கிரெடிட்டார்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சன் லிமிட்டடுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 5000 டியூவாக இருக்குது, இன்னும் கட்டலை. ஸோ அது வந்து மியூச்சுவல் ஆப்ளிகேஷனாக நம்ம காமிப்போம். டிசம்பர் 31, 2016க்கான கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டை நம்மள ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. சம்குள்ளே போகலாமா? ஒர்க்கிங் நோட்ஸில் ஃபஸ்ட்டு ஹோல்டிங் அண்ட் மைனாரிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இது சப்சிடரி கம்பெனியோட ஷேர்ஸு. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா மூன் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ 50,000. 50,000 டிவைடட் பை ஒவ்வொரு ஷேரையும் 10 ருபீஸ்க்கு விற்றுருக்காங்களாம். ஸோ 10. இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்குது 5000. அதை இங்கே எழுதிக்கோங்க. 5000 ஷேர்ஸ் அப்போ வந்து மூன் லிமிட்டட் கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சன் லிமிட்டட் ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர்ஸு. இது வந்து நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. 4000 ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க சன் லிமிட்டட் 4000. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 1000. இப்போ மூன் லிமிட்டட் கிட்ட இருக்க ஷேர்ஸ் வந்து 1000 தான். ஹோல்டிங் கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க 4000. ஸோ 4000 இஸ் டு இப்போ மூன் லிமிட்டட் கிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது பேலன்ஸ் 1000. இந்த 3 0 இந்த 3 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நம்மளோட ரேஷியோ 4:1. நெக்ஸ்ட்டு நம்ம ரெவென்யூ ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரெவென்யூ ப்ராஃபிட்ன்றது கரண்ட் இயர் ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஃபார் தி இயர்னு நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்லேயே கொடுத்துருந்தாங்கல்ல, சப்சிடரியோட அமௌண்ட் எடுத்துக்கணும். 20,000 கொடுத்துருக்காங்க. இன்டூ ரெவென்யூ ப்ராஃபிட்ன்றது ஹோல்டிங் கம்பெனி ஷேர்ஸை வாங்கினாங்களே அதுக்கப்புறமா சம்பாதிக்கிறது தான் ரெவென்யூ ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து ஜூலை 1 அன்னைக்கு ஹோல்டிங் கம்பெனி வாங்கியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் எப்போ முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க 31 டிசம்பர். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மந்த்தா. ஸோ 6 by 1 இயரில் 12 மந்த்து. ஸோ 12. இதை நம்ம கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 10,000 கிடைக்கும். இதுதான் ரெவென்யூ ப்ராஃபிட். இப்போ இந்த 10,000 இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஹோல்டிங்க்கும் சப்சிடரிக்கும் பிரித்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஹோல்டிங்க்கு சன் லிமிட்டட்க்கு 10,000 இன்டூ எவ்வளோ ரேஷியோ 4 4/5. கீழே வந்து ஆட் பண்ணி போடணும். 4:1 ரேஷியோவாக இருந்துச்சா, ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5. இதை நம்ம கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 8,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மூன் லிமிட்டட்க்கு 10,000 இன்டூ 1/5 ரேஷியோ. இதை நம்ம கேல்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 2,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ப்ராஃபிட். ஃபஸ்ட்டு ரிசர்வ், சப்சிடரியோட அமௌண்ட் வந்து எழுதிக்கணும் 20,000. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் நம்ம வந்து சப்சிடரி அமௌண்ட் தான் எழுதிக்கணும் 7,500. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் ஃபார் தி இயர் கொடுத்துருந்தாங்களா, அதுவும் ப்ராஃபிட் ஃபார் தி இயரும் சப்சிடரி அமௌண்ட் 20,000. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 47,500 ருபீஸ் கிடைக்குமா. இதோட ரெவென்யூ ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணணும். ரெவென்யூ ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு 10,000. இதை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 37,500 ருபீஸ் கிடச்சிடும். இதுதான் கேபிட்டல் ப்ராஃபிட். இந்த 37,500 நம்ம ஹோல்டிங்க்கும் சப்சிடரிக்கும் பிரித்து தரணும். ஃபஸ்ட்டு சன் லிமிட்டட்க்கு 37,500 இன்டூ ரேஷியோ வந்து 4/5.
இதை நம்ம கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 30,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மூன் லிமிட்டெட்க்கு 37,500 இன்ட்டு 1/5 ரேஷியோ. இதை கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 7,500 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்மேட் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மைனாரிட்டி ஷேர்ஸ். இதை எப்படி கால்குலேட் பண்ணோன்னா ஷேர் கேபிட்டல் எவ்வளோ 50,000 இன்ட்டு மைனாரிட்டியோட ரேஷியோ 1/5. இதை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 10,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனாரிட்டியோட கேபிட்டல் ப்ராஃபிட் 7,500. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 17,500. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மைனாரிட்டியோட ரெவன்யூ ப்ராஃபிட் 2,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 19,500 ருபீஸ் கிடைக்கும். இதுதான் நம்மளோட மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். நம்ம லயபிலிட்டியில் காமிக்கணும் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில். ஃபஸ்ட்டு அமௌண்ட் பெய்டு. ஹோல்டிங் கம்பெனி எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி ஷேர்ஸ் வாங்கினாங்கன்றது தான். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணி வாங்கியிருக்காங்க 60,000. அதை அவுட்டர் காலமில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் பர்ச்சேஸ்டு. இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணோன்னா சப்சிடரி கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் 50,000 இன்ட்டு ஹோல்டிங் கம்பெனி தானே ஷேர்ஸை வாங்குறாங்க அவங்களோட ரேஷியோ 4/5. இதை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு 40,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஹோல்டிங் கம்பெனியோட கேபிட்டல் ப்ராஃபிட். கேபிட்டல் ப்ராஃபிட் வந்து 30,000. மைனஸும் ப்ளஸ்ஸு, ஸோ ஆட் பண்ணால் 70,000. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு -10,000 கிடைக்கும். மைனஸில் ஆன்சர் வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன் கேபிட்டல் ரிசர்வ். நெக்ஸ்ட்டு அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட். கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்களே 7,500 மதிப்புள்ள கூட்ஸை வாங்கியிருக்காங்கன்ட்டு அதை எவ்வளோ பர்சன்டேஜ் தான் செல் பண்ணியிருக்காங்கன்னா 25% தான் செல் பண்ணியிருக்காங்களாம். ஸோ 25/125 கீழே வந்து 100 ப்ளஸ் அந்த பர்சன்டேஜை ஆட் பண்ணிக்கணும். இதை நம்ம கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 1,500 ருபீஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 7,500 இன்ட்டு 20/100 போடலாம். 5% மைனஸ் பண்ணிக்கணும். இப்படி கால்குலேட் பண்ணாலும் நம்மளுக்கு 1,500 தான் கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு நோட்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் நம்ம வந்து ஹோல்டிங்கோட அமௌண்ட் தான் யூஸ் பண்ணல, சப்சிடரியோட அமௌண்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஹோல்டிங்க்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 lakh. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஃபஸ்ட்டு ரிசர்வ் வந்து 50,000. ஹோல்டிங்கு தான் சப்சிடரியோட அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ரிசர்வ் நம்ம கண்டுபிடிச்சோம்ல அது எவ்வளோ கிடச்சிச்சு நம்மளுக்கு 10,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் போட்டுக்கலாம் 60,000. நெக்ஸ்ட்டு சர்ப்ளஸ்னாலே ப்ராஃபிட் தான். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் சப்சிடரி இது நம்ம யூஸ் பண்ணிட்டோம், ஹோல்டிங்கோட அமௌண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணல. ஸோ 30,000. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட் ஃபார் தி இயரும் கொடுத்துருந்தாங்களே அதுவுமே நம்ம வந்து சப்சிடரி அமௌண்ட் யூஸ் பண்ணிட்டோம், ஹோல்டிங் இது தான் யூஸ் பண்ணல. எவ்வளோனா 50,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 80,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட ரெவன்யூ ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிக்கணும். இன்னும் நம்ம ஹோல்டிங்கோட ரெவன்யூ ப்ராஃபிட் யூஸ் பண்ணல. ஸோ ஹோல்டிங்கோட ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து 8,000. ஆட் பண்ணால் 88,000. நெக்ஸ்ட்டு மைனஸ் நம்ம அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம்ல அதை வந்து இதோட மைனஸ் பண்ணிக்கணும். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்னா நம்மளுக்கு இன்னும் கிடைக்காத ப்ராஃபிட்டு, அதனால் இதை மைனஸ் பண்ணிக்கிறோம். 1,500. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 86,500 ருபீஸ் கிடைக்கும். இப்போது ரிசர்வையும் சர்ப்ளஸையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1,46,500 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரேட் பேயபிளில் கிரெடிட்டார்ஸ் நம்ம ஹெச் லிமிடெட் அமௌண்ட்டும் இன்னும் யூஸ் பண்ணல, எஸ் லிமிட்டடோட அமௌண்ட்டும் யூஸ் பண்ணல. ஹெச் லிமிட்டெட்க்கு 20,000 கொடுத்துருக்காங்க, எஸ் லிமிட்டெட்க்கு 10,000. ஹெச் லிமிட்டெட்ன்றது சன் லிமிடெட், எஸ் லிமிட்டெட்ன்றது மூன் லிமிடெட் சப்சிடரி கம்பெனி, இது ஹோல்டிங் கம்பெனி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 30,000.
மைனஸ் மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் நான் சொன்னேன்ல இன்னும் பே பண்ணாத அமௌண்ட்டு அது இங்கே மைனஸ் பண்ணி காமிக்கணும். கிரெடிட்டாஸ் கூடயும் அசட்டில் டெப்டாஸ் கூடயும் ரெண்டு இடத்துலையும் மைனஸ் பண்ணி காமிக்கணும். மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 5,000 அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண 25,000. நெக்ஸ்ட்டு டேஞ்சபிள் அசெட். டேஞ்சபிள் அசெட்டில் ஃபிக்ஸ்டு அசெட் கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு அசெட்லேயுமே நம்ம ஹெச் லிமிடெட் அமௌண்ட்டும் இன்னும் யூஸ் பண்ணல, எஸ் லிமிடெடோட அமௌண்ட்டும் யூஸ் பண்ணல. ஹெச் லிமிடெட்க்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,95,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ் லிமிடெட்க்கு வந்து 70,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2,65,000. நெக்ஸ்ட்டு கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்டில் அதர் கரண்ட் அசெட். அதர் கரண்ட் அசெட்டில் நம்ம வந்து ஹெச் லிமிடெடோட அமௌண்ட்டும் யூஸ் பண்ணல, எஸ் லிமிடெடோட அமௌண்ட்டும் யூஸ் பண்ணல. ஹெச் லிமிடெட்க்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60,000. எஸ் லிமிடெட்க்கு 12,500. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 72,500. நெக்ஸ்ட்டு ட்ரேட் ரிசீவபிள். ட்ரேட் ரிசீவபிளில் டெப்டார்ஸ். டெப்டார்ஸ்லையுமே நம்ம வந்து ஹெச் லிமிடெட் அமௌண்ட்டும் இன்னும் யூஸ் பண்ணல, எஸ் லிமிடெடோட அமௌண்ட்டும் யூஸ் பண்ணல. ஹெச் லிமிடெட்க்கு வந்து 35,000 கொடுத்துருக்காங்க, எஸ் லிமிடெட்க்கு 25,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 60,000 கிடைக்கும். டெப்டார்ஸோட நம்ம வந்து மியூச்சுவல் ஆப்ளிகேஷனை மைனஸ் பண்ணணும்னு சொன்னால மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் எவ்வளோ 5,000 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 55,000 கிடைக்கும். இங்கே வந்து ஸ்டாக் இல்லாததுனால நம்ம ட்ரேட் ரிசீவபிள்லேயே மைனஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டை எவ்வளோனா 1,500. இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 53,500 கிடைக்கும். இப்போ நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதோட ஃபார்மேட் பர்டிகுலர்ஸ் நோட் நம்பர் ருபீஸ். ஃபஸ்ட்டு ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி, அதுக்கு கீழே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், நெக்ஸ்ட்டு ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டலோட நோட் நம்பர் 1 அமௌண்ட் வந்து 2 lakh. நெக்ஸ்ட்டு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், இதோட நோட் நம்பர் 2 அமௌண்ட் வந்து 1,46,500. நெக்ஸ்ட்டு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், இதுக்கு நோட் நம்பர் போடக்கூடாது, 19,500 rupees நம்ம கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட்டு கரண்ட் லயபிலிட்டி, அதுக்கு கீழே ட்ரேட் பேயபிள். ட்ரேட் பேயபிளோட நோட் நம்பர் 3 அமௌண்ட் வந்து 25,000. லயபிலிட்டி சைடு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 3,91,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அசட். ஃபஸ்ட்டு நான் கரண்ட் அசட், அதில் டேஞ்சபிள் அசட், அதோட நோட் நம்பர் 4 அமௌண்ட் வந்து 2,65,000. நெக்ஸ்ட்டு கரண்ட் அசட். கரண்ட் அசட்டில் ட்ரேட் ரிசீவபிள் நோட் நம்பர் வந்து 5 எவ்வளோ அமௌண்ட் கண்டுபிடிச்சோன்னா 53,500. நெக்ஸ்ட்டு அதர் கரண்ட் அசட், இதோட நோட் நம்பர் 6 எவ்வளோ அமௌண்ட்னா 72,500. அசட் சைடு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 3,91,000. ரெண்டு சைடுமே டேலி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.